ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூடான கம்மஞ்சோரோட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டம்ளர் கம்பை நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கு. கம்பில் தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். கம்பில் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு, துணிக்கு மாற்றிக்கலாம். கம்பு துணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டிருக்கோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கம்பை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கிடணும். கம்மஞ்சோறு செய்கிறதுக்கு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் கம்பு எடுத்தோம். இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் மோர் சேர்த்துக்கலாம். கம்மஞ்சோறுக்கு தேவையான உப்பு. ஒலை கொதி வர போகுது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷமாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கம்மஞ்சோறு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி லேசாக தொட்டு பார்க்கணும். கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கம்மஞ்சோறு ரெடி. ஆடப்படியாமல் இருக்கிறதுக்காக லேசாக இந்த மாதிரி மேலே தண்ணி தெளித்து வச்சுக்கிடணும். கம்மஞ்சோறும் கருவாட்டு குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்மஞ்சோறு ஆறுனோடனே மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சேன்னா இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது.